சென்னை துறைமுகத்திலையும் இந்த போர் ஒத்திகை பாதுகாப்பு நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், பல இடங்கள்ல இந்த ஒத்திகை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எப்படி அப்படிங்கிற செயல்முறை விளக்கம் வழங்கப்பட்டு வருது. துறைமுகத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒத்திகையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்து காட்டப்படுது? மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு நடைமுறையாக தற்போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. நாம இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக துறைமுகம் பகுதியில் தற்போது மிக சென்னையினுடைய துறைமுகம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட பகுதி, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப லென்த்தியான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை சென்னையினுடைய ஒரு பிரதான ஒரு வர்த்தக பகுதியாக தற்போது துறைமுகம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது தீவிரவாத ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது பல வித்தைகள் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் கற்றிருந்தாலும் கூட இந்த போர்க்கால அந்த ஒத்திகை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. இந்த ஒத்திகை பொறுத்தளவிற்கு பொதுமக்களையும் அரசு அதிகாரிகளையும் இங்க இருக்கக்கூடிய கள சூழலையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக குறிப்பாக NDRF, அதே போல கமாண்டோ படையினர், காவல்துறையினர், இது மட்டும் இல்லாமல் CSF உள்ளிட்ட பல அதிகாரிகள் தற்போது ஒன்றிணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறை சார்ந்த அதிகாரிகளும் குறிப்பாக ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மோப்பநாய் உதவியுடன் தற்போது இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த உயரமான 8 மாடி கட்டிடத்திலிருந்து உடனடியாக எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், எந்த பகுதியில் செல்ல வேண்டும், உடனடியாக மருத்துவ தேவை இருந்தால் அவர்கள் எப்படி தற்போது இந்த பகுதியில் அதனை அடைய வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை தற்போது இந்த போர்க்கால ஒத்திகை பயிற்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 இடங்களில் இன்றைய தினத்தில் பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக போர் ஒத்திகை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த போர் காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு எப்படிப்பட்ட அந்த சூழல் இருக்கும் என்கிறத தத்ரூபமாக செய்து காண்பித்து தற்போது நம்மளுடைய துணை ராணுவ படையினரும் அதே போல தற்போது கமாண்டோ படையினரும் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, நன்றி வேல்முருகன். நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து